பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், இஸ்ரவேல் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மும்முனை யுத்தங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் முனை யுத்தம் காசாவுக்கு எதிரான யுத்தம். இந்த காசா இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பூமி. இதைத்தான் ஆதியாகமம் 10:19 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் இந்த காசா இப்பொழுது பெலிஸ்திய நாட்டோடு இணைந்திருக்கிறது. இந்த காசா நிலப்பகுதியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற வரைக்கும் இஸ்ரவேல் காசாவுக்கு எதிராக போர் செய்து கொண்டுதான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம மறந்துவிடக்கூடாது, மறுத்துவிடவும் முடியாது. இரண்டாவது முனை யுத்தமாக லெபனானுக்கு எதிரான யுத்தம். இஸ்ரவேல் லெபனானுக்கு எதிராகவும் தனது யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த லெபனான் தேசமும் இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பூமி. இதைத்தான் உபாகமம் 1 அதிகாரம் 7-8 வசனங்கள் இதை தெளிவுபடுத்துகிறது. இதனால் லெபனான் முழுமையுமாக இஸ்ரவேல் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வரை இஸ்ரவேல் கண்டிப்பாக லெபனானுக்கு எதிராக யுத்தத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்கிற விஷயம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். மூன்றாவது முனை இனிமேல் நடக்க போகிற ஒரு யுத்தம். இஸ்ரவேலுக்கும் துருக்கிக்கும் ஒரு யுத்தம் நடக்கும் என்று சொல்லி எசேக்கியேல் 38 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறபடி துருக்கி தேசமானது இஸ்ரவேலுக்கு எதிராக தன் படைகளை கட்டவிழ்த்திருக்கிறதுங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான். இனிமேல் துருக்கியும் இஸ்ரவேலிடத்திலே மிகப்பெரிய அடி வாங்க போகிறது என்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இனி வரப்போகிற யுத்தங்கள் இஸ்ரவேலை மையமாக வைத்துதான் நடக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறபடி நம்முடைய கண்கள் காணும்படியாக, இதோ உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொன்ன காரியம் நம்முடைய கண்கள் காண இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகல ஜாதிகளும் எருசலேமுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் என்ற வேத வாக்கியம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மத்திய தரை கடலிலே எல்லா நாடுகளும் தன்னுடைய படையை நிறுத்தி கொண்டு சமாதானம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கண் துடைப்பை போலதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. அதுதான் எசேக்கியேல் 38-39 நடக்க போகிற மூன்றாவது மகா உலக யுத்தம். இந்த யுத்த முடிவிலே ஒரு வல்லரசு தோன்றும். அந்த வல்லரசிலிருந்து ஒருவன் எழும்புவான். அவன்தான் 666. அவன்தான் பாழாக்குகிற அருவருப்பு. இந்த பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே வந்து நிற்கும். அந்த ராத்திரியிலே படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இன்னொருத்தி கைவிடப்படுவாள். எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிற 2 பேரில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், இன்னொருவள் கைவிடப்படுவாள். அப்போ ரகசிய வருகைக்கு ஒரு அடையாளமாக இந்த 3ஆம் உலக போரானது இருக்கும் என்று நம்முடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால கண்டிப்பாக 3ஆம் உலக போர் முடிந்துதான் ரகசிய வருகை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காகத்தான் உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இனிமேல் காலம் செல்லாது, கர்த்தர் இனிமேல் காலத்தை கடத்த மாட்டார் என்று சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.